இந்தியாவில் மட்டும்தான் ஜாதி என்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஒருவன் தன் ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே அவன் உயர்ந்தவன் ஆயிடுறான் அல்லது மிகவும் தாழ்ந்தவன் ஆயிடுறான். இது இந்தியாவில் மட்டும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு சிஸ்டம். அது மிகப்பெரிய கொடுமை. இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு, உலகில் வேறு எங்கேயுமே இல்லை. இது ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை. இதை எதிர்க்க காலந்தோறும் நிறைய அறிஞர்கள் தோன்றியிருக்காங்க. இது வேத காலத்தை எதிர்த்து அந்த பீரியடில் வந்த பௌத்த மதம், சமண மதம், இது எல்லாமே வேத மறுப்பு இயக்கமாக தான் தோன்றுச்சு. இப்போ நம்ம கண் முன்னாடி ஜோதிராவ் புலே, பெரியார், அம்பேத்கர் போன்றவங்க இந்த மாதிரி நிறைய இந்தியா முழுக்க நாராயணகுருவிலேருந்து எல்லாரையுமே சொல்லலாம். அவங்களாம் ஜாதியை இருக்கக்கூடாது, இப்படி ஒரு மோசமான ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாதுன்னு காலகாலமாக போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் தோன்றுச்சு என்ற அந்த ஆரம்ப இதிலேருந்து ஆரம்பித்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரியும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஜாதி எப்படி தோன்றியது என்பதற்கு முன்னாடி மனிதன் எப்படி தோன்றினான் என்பதை நம்ம பார்க்கணும். மனிதன் எப்படி தோன்றினான்? அவன் தோன்றிய கதையெல்லாம் ஆப்பிரிக்காவில் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் மனிதன் தோன்றினான். அவன் குரங்கிலிருந்து வந்தான். டார்வின் தியரி, இதெல்லாம் நம்ம திரும்ப மறுபடியும் பார்க்க வேண்டாம். மனிதன் தோன்றிட்டான். இப்போ முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில். அந்த மனிதன் எப்படி இருந்தான்னா, அவனுடைய முக வடிவம், அவனுடைய தாடை நிமிர்ந்த, கொஞ்சம் குரங்குன்றது குனிஞ்சு கிடக்குது, வால் இருக்குது, ரொம்ப அடர்த்தியான ரோமங்கள் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு மனிதன். அதிலிருந்து தான் நம்ம மனிதன் எடுத்துக்கிறோம். ஹோமோசேப்பியன் என்று அதுக்கு பெயர், அறிவியல் பெயர் வச்சிருக்கோம். இந்த முதல் மனிதன் தோன்றிட்டான். அப்போ எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எந்த கடவுளும் கூட கிடையாது. ஒரு மனிதன் தோன்றிட்டான். முதல் மனிதன் தோன்றிய கொஞ்ச நாள்ல இருந்தே மனித இனம் உருவாச்சு, பெருக ஆரம்பிச்சது. ஒரு 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 புதிய உயிர் தோன்றவுடனே அது பெருக ஆரம்பிக்கிறது மிக இயல்பு. அது தேனீக்களாக இருக்கட்டும் அல்லது சிங்கமாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், புதிதாக பரிணாமத்தில் ஒன்று எவால்வ் ஆனதும் அது தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு உயிரினமாக, இயற்கை சூழலுக்கு இந்த இதை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு உயிரினமாக தோன்றிய பிறகு அது வேகமாக பரவும். இது அறிவியல் உண்மை. மனிதன் வேகமாக அதிகரிக்க தொடங்குறான். வெவ்வேறு இடங்களுக்கு முதல்ல பரவுறான். இது அவன் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோராயமாக சொல்கிறாங்க தோன்றினான். 1 லட்சம் ஆண்டுகள் முன்னாடியிலிருந்து அவன் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசிய கண்டத்துக்கு வரான். அந்த பக்கம் சைபீரியா வரைக்கும் போகிறான். இப்படி முதல் தவணையை பல்வேறு கட்டங்களாக மனிதன் இடம்பெயர்வு நடந்திருக்கு. முதல் பெயர்வு இப்படி தான் நடக்குது. அவனுடைய உணவுக்காக அல்லது சீதோஷ நிலைக்காக. ஏன்னா நிறைய பனி ஊழிகள் வந்துகிட்டே இருக்கிற காலம், பனி ரொம்ப அதிகமாக இருந்த காலம், கடல் மட்டம் ஏறும் இறங்கும், இதெல்லாம் இருக்கும். அதனால வேறு இடங்களுக்கு தாவி போகிறது, இதெல்லாம் மனிதனுக்கு இயல்பாக இருந்தது. ஒரு உணவுக்காக, வேட்டைக்காக போயிட்டே இருக்கான் மனிதன். இப்படி போனவன் முதல்ல ஒரு செட்டு 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததா ஒரு கணக்கு இருக்கு. அதன் பிறகு 2வது கட்டம் மிகப்பெரிய பரவலாக சொல்றது. நிறைய இடம் பெயர்ந்துட்டே இருப்பான். ஒரு குரங்கு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு போகிறது போலன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வெவ்வேறு காரணங்களுக்காக மனிதன் போயிட்டே இருக்கான் ஒரு தேவைக்காக. 2வது கட்டம் 60,000 ஆண்டுகள் முதல் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய இடப்பெயர்வு நடந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அந்த கிளேசியல் பீரியடாக இருந்திருக்கலாம், அல்லது பெரிய வறட்சி காரணமாக இருந்திருக்கலாம், இப்படி ஒரு நீர் இல்லாத ஒரு பீரியடாக இருந்திருக்கலாம், இந்த மாதிரி உணவுக்காக போயிருக்கலாம். இப்படி அவன் பெரிய 2வது காலகட்டம் அந்த 60லேருந்து 70 தான் பெரிய இது நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த பழங்குடிகள்லாம் கூட அந்த நேரத்தில் பரவி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பொதுவாக அப்போ சொல்கிற காரணம் கடல் நீர் மட்டம் ரொம்ப குறைஞ்சிருந்தது. ஒரு தீவு இங்கேருந்து இலங்கையெல்லாம் இணைஞ்சே இருந்தது. இங்கே அந்த மாதிரி நிறைய தீவுகள் இணைஞ்சி கிடந்து, பவழத்தீவுகள், இல்லை லட்சத்தீவுகள் எல்லாமே அப்படி அப்படியே இணைஞ்சு இருந்ததுனால நிறைய ஈஸியாக மனிதன் ஆஸ்திரேலியா வரைக்குமே போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அந்த மனிதன் தான். அதுக்கப்புறம் நீர்மட்டம் அவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படலை. இந்த கிளேசியர் பீரியட் சுமார் 1 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடியிலிருந்து
ஒரு 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு பெரிய காலகட்டம். பெரிய மனிதன் வந்து பெருமளவு சிரமப்பட்ட காலகட்டம். பனிமொழி நிறைய வந்திருந்தாலும் இது ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் வந்து ஒரு மனிதன் முற்றிலுமே காணாம போயிட்டான். உலகத்திலேயே ஒரு 30,000 மனிதன் தான் இருந்ததா அப்ப சொல்லுவாங்க. அந்த 30,000 பேர் வந்து எப்படி வாழ்ந்தான்னா, மம்மூத்துன்ற ஒரு பெரிய யானைகளை, அது வந்து சடை யானை அது. அதை ஒரு யானையை அழிச்சு அதை போர்த்திக்கிட்டா ஒரு ஒரு குழுவே தங்கி இருக்கலாம் அதுக்குள்ள, அந்த பனியை தாங்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய அந்த பெரிய பனிக்கரடிகள் அப்ப அழிஞ்சு போயிட்டு தான் சொல்லுவாங்க. மனிதன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்னா அந்த மம்மூத் என்ற யானையும் அந்த பனிக்கரடியும் தான் முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க. அதை அழிச்சு அதை சுத்திக்கிட்டு தான் ஊர் ஊரா திரிஞ்சான் அவனுக்கு பெரிய ஸ்வெட்டரே அதுதான், இயற்கை ஸ்வெட்டர். ஆனால் வேற வழி இல்லாமல் அந்த 2 உயிரினங்களும் அழிஞ்சு போச்சு, மனிதனை காப்பாற்றி விட்டு என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு இடப்பெயர்வும் நடக்குதுங்க 60,000-70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த இடப்பெயர்வுலையும் ஜாதி இல்லை, மதம் இல்லை, கடவுள் இல்லை. இந்தியாவில் ஒரு கூட்டம் வந்து தங்குச்சு இல்லைங்களா? இது வந்து இந்தியாவில் இந்த மாதிரி 2-3 கூட்டங்கள் வந்து தங்குனதுல ஒரு கூட்டம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைச்சது. சாம்ராஜ்யம் என்பது வந்து ஒரு பெரிய ஒரு நாகரிகத்தை உருவாக்கியது. அதை வந்து சிந்து சமவெளி நாகரிகம் என்று வரலாறு ஒப்புக்கொள்கிறது. அந்த நாகரிகம் வந்து சுமார் 3,500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கிபி 3,500 இருந்து கிபி 1,500 வரைக்கும் ஒரு 2,000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப செழிச்சு வளர்ந்தது. அது வந்து ஒரு பெரிய ஒரு பல 100 கிலோமீட்டர் கொண்ட ஒரு பெரிய நகரம் அது. சிந்து சமவெளி நாகரிகம் என்பது வந்து இப்போ கூட அவ்வளோ வீடுகளுடைய அடித்தளங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. ஒரு அரண்மனை போன்ற தோற்றம் உள்ள அந்த அடித்தளங்கள் கிடைக்குது, கால்வாய்கள் கிடைக்குது, குளங்கள் இருந்ததுக்கான குளங்கள் குடிச்சிட்டு வெளியே வர இடத்துல உடை மாற்றிக்கொள்கிற அறைகள் இருந்ததுக்கான இதெல்லாம் இருக்கு. பொம்மைகள், குழந்தைகள் விளையாடுவதற்கு பொம்மைகள் இருந்தது கிடைச்சிருக்கு. அழகழகான அணிகலன்கள் கிடைச்சிருக்கு, தாமிர உலோகங்கள் கிடைச்சிருக்கு, நிறைய கருவிகள். அந்த கருவிகள் என்னன்னா பெரும்பாலும் உழவு கருவிகள், இந்த அணிகலன்கள் செய்கிற கருவிகள். இந்த மாதிரி கருவிகள் நிறைய, கொலை கருவிகள் அவ்வளோவா கிடைக்கவே இல்லை. அதாவது அவங்க வேட்டையாடுறதுக்கு அப்கோர்ஸ் ஒரு ஈட்டி போல வச்சுருந்துருப்பாங்க, எதையோ அடித்து சாப்பிட, அந்த மாதிரி ஏதோ இருந்ததை தவிர பெரிய போர்க்கருவிகள்னு ஒரு பெரிய நம்ம ராமாயணம் மகாபாரதத்தில் வர மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இது வந்து 1000 கிமு 1000 வருஷம் முன்னாடி வரைக்கும் அந்த நாகரிகம் இருந்திருக்கு. அதன் பிறகு அது திடீர்னு ஏன் அது அழிஞ்சு போச்சு? அவ்வளோ 100 கிலோமீட்டர்கள் இருந்த அந்த நாகரிகம் ஏன் அழிஞ்சு போச்சு? பெரிய கேள்விகள், நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. அது திடீர்னு வந்து வேற ஒரு நாகரிகம் அதை எதிர்த்து தாக்குச்சு என்று சொல்கிறார்கள். அது யார்? இதையெல்லாம் அவங்க வந்து ஒரு அளவுகோல்ல திராவிடர்கள், இந்தியாவில் இருந்தவர்கள் திராவிட இனக்குழுக்கள் என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள். இந்தியாவில் இருந்த அத்தனையுமே இங்கே கீழடியில கிடைச்சதும் எடுத்துக்கங்க, ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது எடுத்துங்க, எங்க தோன்றாங்களோ எல்லா இடத்துலையும் எடுத்துங்க. எல்லா இடத்துலையும் சுட்ட செங்கல் கிடைக்கும், பெரிய கிட்டத்தட்ட சிந்து சமவெளி சைஸ்லேயே இருக்கும். அது அணிகலன்கள் கிடைக்கும், உழவு கருவிகள் கிடைக்கும், பொம்மைகள் கிடைக்கும். சாமிகள் கிடைக்கவே இல்லை. நிறைய சாமிகள் இல்லவே இல்லை. அவங்க வழிபட்ட கடவுள்கள் ஏதோ ஒரு சிறு தெய்வம் போல ஏதோ ஒரு அமைப்பு இருந்திருந்தாலும் கூட அதுக்கு இருந்த மரியாதை அவ்வளோதான். அது வந்து பெரிய ஒரு வேத மரபுன்னு சொல்கிற ஒரு காலகட்டம் எழுகிற வரைக்கும் இதில் இருந்த நாகரிகம் அதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா, வேத மரபு என்கிற ஒரு காலகட்டம் அதன் பிறகு வந்தது. அவங்க சில இதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் கூட கடவுள் பெருசாக இல்லை. அவங்க அக்னி, வாயு, இப்படி பல்வேறு தெய்வங்களை சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதையெல்லாம் விட பெருசு வந்து இதுதான். அதை விட எல்லாம் பெருசு வந்து வேதம் தான். வேதம் தான் பெருசு அவங்களுக்கு. அவங்க உபநிடதங்கள் எல்லாமே வந்து அதை தான் சொல்லுகின்றன. இது வந்த காலகட்டத்தில் இன்னும் ஜாதி மதங்கள் எதுவும் வரல. அதன் பிறகு மெல்ல மெல்ல ஒரு சடங்குகள்,
அதர்வண வேதம் இது போன்றவங்க தான் வந்து மெல்ல இந்த வேதத்தில் இதெல்லாம் குறிப்பிடுகின்றன. மனிதன்களில் இவ்வளவு உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இந்த பிறப்பில் இவங்க இருக்கிறாங்க, இதில் இவங்க இருக்காங்க என்று ஒரு வர்ணாசிரமம் என்கிற ஒரு அமைப்பை சொல்வதாக அறிஞர்கள் பலரும் சொல்கிறார்கள். இது வந்து அதுக்கு பிறகு வருது. இது வேதத்தில் வந்துருச்சுங்க. இது எப்படி இந்தியா முழுக்க பரவி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். ஒரு ஜாதிக்காரனும் ஒரு ஸ்கூல்ல சின்ன பசங்களாம் இந்த கலர் கயிறு கட்டின இந்த ஜாதி, இந்த கலர் கயிறு கட்டின இந்த ஜாதின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, இது எப்படி நடக்கும்? யோசிச்சு பார்க்கணும். இது வந்து ஒரு வேத மரபு தோன்றிடுச்சு. வர்ணாசிரமத்தை ஒரு வேதத்தில் எழுதி வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு ஓலையிலேயே ஏதோ ஒரு இதில் எழுதி வச்சுட்டாங்க. இது எப்படி வந்து இந்தியா முழுக்க பரவ முடியும்? ஏன்னா வாட்ஸ்அப் இருந்ததா, யூடியூப் இருந்ததா, வேற ஏதாவது தொலைபேசி இருந்ததா, என்ன மூலமா நடந்திருக்கும் என்றால் இதெல்லாம் அந்தந்த அரசர்கள் மூலமாக நடந்தது. அரசர்கள் எவ்வழி, மக்கள் எவ்வழி. அதுதான் அந்த காலத்து சிஸ்டம். அரசர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வேத மரபுகள் தொடர்ந்து வந்து செயல்பட ஆரம்பித்தன. தொடர்ந்து இந்த அரச மரபுகளை பின்பற்ற அரசர்கள் வந்து இதை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஒரு அரசு வந்து பேரரசா வலிமையா இருக்கிறதுக்கும் அந்த அரசாட்சி நிலைக்கிறதுக்கும் நிறைய யாகங்கள் நடத்தப்பட்டன. அதை யாகங்களை நடத்தினவர்கள் பெரிய வேத மரபினர் என்பதெல்லாம் ஒப்புக்கொள்கிறார்கள். இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து மெல்ல 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 தமிழகத்துக்குள்ள எப்படி வருது என்பதை பார்க்கிறோம். தமிழகத்துல எப்போ வந்தது, இதெல்லாம் எப்போ வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல்ல கிடைக்கிற ஒரு ஆதாரம் திருவள்ளுவர் எழுதின பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்றது. அதில் வந்து எல்லாரும் பிறப்பால ஒன்றுன்னு ஒரு மனிதன் ஏன் எழுதணும், ஒரு கவிஞன் ஏன் எழுதணும், ஒரு அறத்தை வலியுறுத்துகிற ஒரு தத்துவவாதி ஏன் எழுதணும்னா அப்போ வந்துருச்சுன்னு மெல்ல வந்து இப்படி ஒரு புகுது. பிறப்பால ஒருவன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன் என்கிற அந்த எண்ணம், அந்த முதல் குறியீடுகள் வர தொடங்கியதை இதன் மூலம் உணர்கிறோம். நம்ம பிறப்பால் எல்லாரும் சமம், சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். என்ன அவங்களுடைய ஒரு ஸ்கில்னால வேறுபடலாம், ஆனால் பிறப்பால் வேறுபடக்கூடாது என்பதை வள்ளுவர் சொல்றார். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு 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 கலகமாக இருக்குது. அந்த பீரியடில் வந்த அந்த இதுக்கு எதிரான ஒரு கலகமாக திருவள்ளுவர் சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். அவர் தான் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக இருக்குது அவர் சொல்கிறது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கடவுளால் முடியலனா கூட பரவாயில்லடா, நீ முயற்சி செய்தால் முடியும்னு ஒரு ஆள் சொல்கிறான்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான வரிகள், வள்ளுவர் சொன்ன வரிகள். அதனால இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு தெய்வத்தை சார்ந்த ஒரு கருத்தையும் ஒரு பிறப்பு சார்ந்த ஒரு ஏற்றத்தாழ்வு மறுக்கிற ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். இது வந்து முதல்ல ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம தொல்காப்பியம் இதெல்லாம் பார்க்குறோம். அதில் வந்து என்னன்னா வள்ளுவர் சொன்னது மாதிரி செய்தொழிலால தான் வேற்றுமை இருந்தது. ஒருத்தன் மலையில குறிஞ்சியில மலையும் மலை சார்ந்த இடத்துலையும் இருக்கிறவன் அவன் ஒரு திணைக்குடி, அவன் பெரும்பாலும் வந்து வேட்டையாடுவனாக இருக்கிறான். அப்புறம் வந்து முல்லையில் வந்தாக்கா அவன் வேட்டையாடுறவனாகவும் ஏதாவது வேறு சில தினை மாவு எடுத்து திரட்டுகிறவனாகவும் காடு சார்ந்த இடத்துல இருக்கான். அப்புறம் மருத நிறத்தில் வந்தால் அவன் விவசாயம் செய்கிறவனா, குடி தொழில்கள் வேற விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவனாக அவன் இருக்கான். ஏன்னா அங்கே வேற சில இதுகளும் தேவை. ஒரு குடியானவன் இருக்கான்னா அவனுக்கு உடை நெய்கிறவன் இருப்பான், அவனுக்கு அந்த சட்டிப்பானை செய்கிறவன் இருப்பான். இதெல்லாமே அங்கே வந்துடுது. கால்நடைகளை பராமரிக்கிறவன் இருப்பான். இது எல்லாமே அந்த செய்தொழில் இந்த இதுதான் இருந்திருக்கு. ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு தொழில். மருதம் போலவே இப்போ பாலைக்கான ஒரு இது இருந்திருக்கு. நெய்தல்னாக்கா வந்து கடல்ல மீன் பிடிச்சு வர்றது இருக்கு. இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தொழில், அதற்கான திறமை, இந்த பிரிவு தான் இருந்ததா நாம் தொல்காப்பியத்தில் பார்க்குறோம். இப்போவும் கூட ஜாதியை பற்றி பெரிய குறிப்புகள் வரலை. எப்போ வருதுன்னா இதுக்கப்புறம் பெரிய சமண பௌத்த சமயங்கள் தோன்றி இந்தியா முழுக்க வேத மரபுக்கும் அதுக்கும் பெரிய சண்டை நடக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி மொத்தம் இங்கே பௌத்த மதமே இங்கே இல்லாத அளவுக்கு
அவ சீனால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு, எங்கெல்லாம் ஜாதி பற்றிய பிரச்சனை இல்லையோ அங்கெல்லாம் இருக்கு. ஆனா இங்க இருக்க முடியாம பண்ணாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். அது ஒரு வெற்றி. அந்த வர்ணாசிரமத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே இதுதான். பௌத்த சமண சமயங்கள் இங்க இல்லவே இல்லை. அதன் பிறகு என்ன ஆகுது? அரசர்கள் பிற்கால சோழர், இந்திய நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தே பார்ப்போம். பிற்கால சோழர்கள் வராங்க. வேற வழியே இல்லை அவங்களுக்கு. அவங்க கோயில் கட்டுறது தான். எவ்வளவு வந்தாலும் கோயில் கட்டுவாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு பல்லாயிரம் கோயில்கள் கட்டினாங்க. சோழர்களும் பாண்டியர்களும் போட்டி போட்டுக்கொண்டு மன்னர்கள் கட்டினாங்க. நிறைய வந்து பிராமணர்கள் அந்த அக்ரகாரங்கள் கொடுக்குறாங்க. இந்த வேதம் சொல்லி தந்தவங்களுக்கு இடங்கள் கொடுக்குறாங்க, நிலங்கள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மங்களங்கள், நன்மங்கலங்கள் என்று அதுக்கெல்லாம் பேர் அந்த காலத்துல. அந்த இடங்களுக்கு பேர் அவங்களுக்கு கொடுத்த இடங்கள். அதையெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்ற வேதங்கள் இவங்களுக்கு புதுசா இருக்கு. ஒரு பெரிய ஒரு 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 வழி, ஒரு பாதை. அது வேதம் என்றது வந்து எப்படி வாழணும் என்பதுக்கு சொல்லித்தர ஒரு பெரிய பாதையாக, ஒரு பெரிய சிஸ்டமாக. நம்ம எப்படி சிந்து சமவெளி, அதுக்கு முன்னாடி கீழடி, இதெல்லாம் இருந்து ஆதிச்சநல்லூர்ல எல்லாம் இருந்தோம், எல்லாமே அழகா வாழ்ந்ததெல்லாம் போய் புதிய டைப் ஆஃப் ஒரு மெத்தடை பின்பற்றுறாங்க. வர்ணாசிரமம். ஏன்னா அதுக்கு முன்னாடி திணைக்குடிகள் வந்து எப்படி இருந்தாங்க? இப்படி ஒரு தொழில், அதுக்கு அடுத்து ஒரு தொழில், அதுக்கு அடுத்து ஒரு தொழில், அதுக்கு அடுத்து ஒரு தொழில், இப்படிதான் இருப்பாங்க. ஆனால் வர்ணாசிரமம் என்ன சொல்லுது? இப்படி ஒரு தொழில், வேதம் பயின்றவர்கள் அவங்க, அதுக்கப்புறம் சத்திரியர்கள் நாட்டை காப்பாற்றுறவங்க, அதுக்கு அடுத்து கீழே வியாபாரம் செய்கிறவங்க வைசியர்கள், அதுக்கப்புறம் சூத்திரர்கள். அவங்க வந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி. வேறு எதுவும் செய்யக்கூடாது. அவங்க ரொம்ப அவங்களுக்கு தீட்டு, அவங்க வேதம் படித்தாலே தீட்டு, அவங்க எதிரில் வந்தாலே தீட்டுன்னு என்னென்னமோ காலத்தில் அதுக்கப்புறம் டெவலப் ஆகுது தானே. ஃபஸ்ட்டு வர்ணாசிரமம்னு சொன்னதில் இதெல்லாம் இருந்தான்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அது பயங்கர தீவிரமான ஒரு தன்மையை அடையுது. ஜாதி இப்போ யார் பிராமணர்களா இப்போ இதெல்லாம் கடைப்பிடிங்கன்னு ஒரு வீடாக வந்து சொல்கிறாங்க? இல்லவே இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு அந்தந்த ஜாதிக்காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க. சத்திரியர்னு சொல்றாங்க, வைசியர்னு சொல்றாங்க. அதை இறுக்கமாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா முழுக்க பனியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க இருக்கு இந்த ஜாதி. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜாதி சிஸ்டத்தை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு ஒவ்வொருத்தருமே நினைக்கிற மாதிரி இந்த சிஸ்டம் இப்போ வந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எத்தனை அம்பேத்கர், எத்தனை பெரியார், எத்தனை ஜோதிராவ், எவ்வளவு பேர் வந்தாலுமே இதை வந்து என்ன பண்ண முடியும்னே தெரியல. இது வேற வேற ரூபத்துல வேற மாதிரி வரும். இந்த பக்கம் ஒரு இதை அடைச்சாக்கா இன்னொரு பக்கம் பிச்சுக்கிட்டு அடிக்குமே ஒரு சில பெரு வெள்ளங்கள், அந்த மாதிரி இதை அடைச்சிட்டு போயிட்டே இருக்குது நம்ம பார்க்கணும். என்னுடைய ஒரு சொந்த கற்பனை தான். இப்போ இந்தியாவில் பிறந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பெரியாராகவும் அம்பேத்கராகவும் ஜோதிராவாகவும் இருந்தாலும் கூட இது அழியுமான்றதே எனக்கு பெரிய யோசனையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை காப்பாற்ற நினைக்கிறத நம்ம பார்க்கணும். ஜாதியை வந்து நான் நிறைய பேரை சந்திக்கும் போதெல்லாம் இந்த ஜாதி எப்படி தோன்றுச்சு, இந்த ஜாதி எப்படி பற்றி தான் நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். பரமசிவன் ஐயாவை பார்த்தாலும் சரி, சிவசுப்பிரமணியன் அவர்களை பார்த்தா, இந்த மாதிரி இந்த தொல்குடிகள், இந்த மரபு, இதையெல்லாம் பின்பற்றி எழுதுகிற பண்பாட்டு பற்றி எழுதுகிறவங்க, இவங்களெல்லாம் சந்திக்கும்போது நான் கேள்விகள் எஸ்விஆர் போன்றவர்கள் இது எல்லாரையுமே நான் கேட்பேன். இது என்ன சார் இந்த ஜாதி மட்டும் எப்படி சார் வந்து எல்லார் மனசுலையும் உட்காந்துருக்கு? யாரையுமே அழிக்க முடியல. அதை அழிக்கணும்னு நினைக்க வரவங்களும் முதல்ல அழிச்சிருது. இது என்னது இது அப்படின்னு கேட்பேன். இந்த ஜாதி அப்படி ஒரு சிஸ்டம் இது. இதை வந்து யாரும் வந்து காப்பாற்ற வேண்டியதில்லை. அதுவே அதை காப்பாற்றிக்கிற அளவுக்கு ஒரு வைரஸ் சொல்லுவாங்கல்ல, வைரஸ் வந்து அதுவே அதை காப்பாற்றிக்கும். அது எத்தனை வகையாக அடித்தாலும் அது மறுபடியும் உயிர் வந்துடும்னு சொல்லுவாங்க. அது உயிரற்றது தான் வைரஸ். வைரஸ் என்பது உயிரே இல்லாதது. ஆனால் அது ஒரு உயிருள்ள ஒரு இதில் போய் ஒரு உடம்புல போயிடுச்சுன்னா அதுக்கு உயிர் வந்துடும். ஜாதியும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிஸ்டம். அது இந்தியாவிலிருந்து அகற்றுவது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஆனால் ஜாதி என்பது இன்னும் கூட பல்வேறு விதங்களாக இது ஜாதி இல்லைன்னு சொல்லி எதிர்த்து வர்றாங்களே, அவங்க வந்து இன்னொரு ஜாதியை திட்ட ஆரம்பிச்சு அது மறுபடியும் ஒரு பிரச்சனையாகுது. பிராமணர் இல்லாதாலும் திட்டினாவே அது ஒரு மறுபடியும் ஒரு ஜாதியாக தான் மாறுது. எப்படி பண்ணாலுமே, ஏன்னா பிராமணர் அல்லாதார் சங்கம், சுயமரியாதை சங்கம் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தோன்றுச்சு.
அதுவும் கூட மறுபடியும் ஒரு ஜாதி சங்கம் போலவே மாறி போயிடுறத நம்ம பார்க்கணும். எப்படி போட்டாலும் பால் போட்டாலும் அடிக்கிறான்னுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஒரு சிக்கலான ஒரு இந்த ஜாதி அமைப்பு இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. பார்த்தோம் இன்னைக்கு. ஆப்பிரிக்காவில் தொடங்கின அந்த குரங்கு கிடையாது, அப்புறம் வந்த குரங்கு கிடையாது. எப்போ ஆரம்பிச்சது, ஆனால் எப்படி இது வேரூன்றிடுச்சு, இது ரொம்ப ஆபத்தானது. இதை எப்படி சரி பண்றது என்பது எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ அறிஞர்கள் தோன்றி முயன்றும் கூட இது முடியல. நான் சொன்னது மாதிரி மொத்த பேருமே இங்க அம்பேத்கரா பெரியாரா மாறினார் ஒழி இது முடியவே முடியாது. அதுதான் நிலைமை. இதை நம்ம சரி செய்யணும். இது ஒரு பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு என்ற அந்த பெரிய சிக்கலை நம்ம அழித்து ஒழிக்கணும். அதுதான் சிறந்தது. நன்றி, வணக்கம்.